ஏண்டி மணி 8 கூட ஆகல, அதுக்குள்ள சாந்தி முகூர்த்தமா? ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப விவரமான ஆள்றி. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. 8 மணிக்கு மேல சாந்தி முகூர்த்தம் வச்சா நீங்க இந்த ஊரை விட்டே ஓடி போடுவீங்க. அதான் இந்த ஊர்ல 8 மணி ஆனா போதும், ஒருத்தன் தொல்லை தாங்க முடியல. அதனாலதான் பெத்த குழந்தைக்கு கூட பால்ல தூக்க மாத்திரையை கலந்து தூங்க வைக்கிறேன். ஏன்க்கா இது மாதிரி பண்றான்? ஒருவேளை லவ் ஃபெயிலியரா இருக்குமோ? ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி தேவராஜ் பத்மினின்ற பொண்ணா காதலிச்சான். 2 பேர் வீட்லயும் எதிர்ப்பு. 2 பேரும் வேற வேற இடத்துல கல்யாணம் முடிச்சு வயசுக்கு வந்த பிள்ளைங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா விதி விளையாடிடுச்சு. 2 பேரும் விதவை ஆயிட்டாங்க. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ராத்திரி 8 மணி ஆச்சுன்னா ஏதாவது ஒரு பாட்டை பாடி ஊர் ஜனங்களை தூங்க விடாம பாடா படுத்துறான்யா. யோ, மணி 8 ஆச்சு, வாங்க போலாம். வாங்க வாங்க. ஐயோ, மணி 8 ஆச்சு, பாட ஆரம்பிச்சிருவானே. இன்னைக்கு நம்ம பாடுறதுக்கு தகுதியான இடம் இந்த கிணறு தான். தக்கிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தேனானா. தக்கிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தேனானா. இருதயம் அடிக்கடி இருந்தது எங்கேனா என்பதை எழுதிட மறுக்குது எங்கேனா. இருதயம் அடிக்கடி இருந்தது எங்கேனா என்பதை எழுதிட மறுக்குது எங்கேனா. இந்தியும் லயமும் ஒன்று சேர தக்கிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தேனானா. மழையராகம் மறந்து நீ பறந்ததென்ன பிரிது இரவு தோறும் அழுது என் 2 கண்ணும் பழுது. இது ஒரு ரகசிய நாடகமே, அலைகளில் குங்கிடும் ஓடம் நானே. பாவம் உண்டு பாவமில்லை, வாழ்க்கையோடு கோபமில்லை, காதல் என்னை காதலிக்க. என் நெத்தியில்தான் குங்குமம் இல்லையே கலையறதுக்கு, அப்புறம் எதுக்காக தலையில கை வச்சிட்டு இருக்கீங்க? உன் தலையில இருக்கிற ஏர்டை கலைஞ்சிட கூடாதுன்னு தான் கைய வச்சேன். என்னய்யா உன்னை ஹீரோவா போட்டு எனக்கு ஒரு ஹீரோயின் கிடைக்க மாட்டேங்கிறல? இதுக்கு தான் அப்பவே நக்மாவை போடுங்க. என்ன கேட்டீங்களா? வேண்டாம். நம்ம மீனாயிட்ட போய் நான் தான் ஹீரோன்னு சொன்னீங்கன்னா சரின்னு டேட் கொடுத்துருக்கோம். வேண்டாம். பாம்பேக்கு பிளைட்ல போய் ஜூகி சாவ்லா, மாதுரி தீக்ஷித், கப் கப்பா, ஜிப் ஜிப்பா இப்படி ஏதாவது ஒரு ஹீரோயினை போட்டுக்கலாம். வேண்டாம். உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவங்க வீட்டுக்கு போய் என்ன அவ வீட்டு வாசப்படிக்கு முன்னால கூட நம்ம போக முடியாது. தேவையில்லை, பின்பக்கமா போகலாம். சமயக்கார சங்கர்லிங்க எனக்கு தூரத்து சொந்தம். அவ சிபாரசுல அந்த பொண்ணை மடக்கி இருக்கலாம். என்னுடைய நிலைமையை பாத்தியா? என்னாச்சு? ஒரு டீ அடிக்கிறவனை ஹீரோவை போட்டு ஒரு சமையல்காரனை பிடிக்க வேண்டியதா இருக்குது. உனக்கு தகுந்த மாதிரி ஒரு போ. சுந்தரி ஞானம் சுந்தரீயம். அங்க பாத்தியா? என்ன கீரை பொடிக்கிட்டு ஆயா போகுது? ஏய், அதுக்கு முன்னால ஒண்ணு மாதிரி தெரியுதா? தம் தனனம் 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 ஷாட் எடுக்கலாம், க்ளோஸ்அப் எடுக்கலாம். யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? இவர்தான் கோவை தந்த கும்மாங்குத்து சில்வர் ஜூப்ளி டைரக்டர் சிங்கநல்லூர் சீதாராமன். வணக்கம் சார். நான் தான் அவருடைய முதல் கண்டுபிடிப்பு ஹீரோ. கேட்டாங்களா உன்ன? சும்மா சொல்லி வச்சேன் சார். நானும் உன்னை ஹீரோன்னு சொல்லிதான் வச்சிருக்கிறேன் சார். அதுக்காக அந்த பொண்ணையும் சொல்லி ஓரமா வச்சிடாதீங்க. படத்துல போடு. அது எங்களுக்கு தெரியும், நாங்க பேசிக்கிறோம். ஏமா உனக்கு என்ன வயசாச்சு? ஏன் சார் வயசை கேக்குறீங்க? நீங்க மைனரா இல்ல மேஜரான்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐயா கேட்டேன். போன வருஷம் 17 இருந்துச்சு, இந்த வருஷம் 15 ஆயிருச்சு. எனக்கு 18. எனக்கு கூட தான் 7. நான் சொன்னா ஏதாவது? ஏன் இப்படி இடையில நுழையிற? ஏமா
உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல சார். அக்கா தங்கச்சி யாருமே இல்ல. ரொம்ப வசதியா போச்சு சார். ஆனா ஒரே ஒரு புருஷன் மட்டும் இருக்காரு. பறவையை கண்டான். தலைவர் பொன்னம்பலம் வாழ்க! மக்கள் தலைவர் பொன்னம்பலம் வாழ்க! வாழ்க்கையின் விடிவெள்ளி பொன்னம்பலம் வாழ்க! மனிதர் குல மாணிக்கம் பொன்னம்பலம். தலைவரே, நீங்க சேர்மன் ஆகி நமது நகர தந்தையாகி ரெண்டு ஒண்ணுதான். அதுக்குதாங்க வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாழ்த்துக்கள் வாங்கின கையோட என் வேலையும் முடிச்சிட்டீங்கன்னா முதே விண்ணப்பத்தோட வருவீங்களே. இரியா இப்பதானே பதவியில உட்கார்ந்துருக்கேன். முன்னாடி உட்கார்ந்தவன் சூடே தண்ணியிலே நாக்காளியில செய்யறேன் போ. தலைவரே, என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன வெறுங்க வீடு வந்திருக்கேன். இதோ இது சித்து கீழே போட்டு உடைக்க போறேன். அறிவு கேட்டவனே, ஒரு பழம் எட்டனா 10 பழம் எவ்வளோடா? அவசரத்துல கேட்டா கணக்கு தெரியாதுங்க. அது சரி. இப்படி ஆமா, அந்த 25 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் பேங்க்ல போட்டியா? என் அக்கௌண்ட்ல போட்டேன். உன் அக்கௌண்ட்லயா? நான் தானே உங்க பிணமி. அது சரி, பணத்தோட மட்டும் நிறுத்தி. யாகா இங்க உன் காதல குடிச்சிட்டு இருக்க, வந்து முதுகு தைச்சு விடாம கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்கியா? வாயா, வரும்போது அப்படியே அந்த சோப்பையும் எடுத்துட்டு வா. சோப்புனா உனக்கு நல்ல காப்பே வச்சிருக்கேன். ஏய், give the hand யா. என்ன தண்ணில சூடா இருக்கு, இறங்கி தண்ணிய சூடேத்திட்டியா? சொல்லு செல்லா. தன்னந்தனியா இந்த ஆத்துல உன் காதலி நான் குளிச்சிட்டு இருக்கேன், அங்க நின்னு என்னைய கல் எடுத்து முதுகுல அடிக்கிற, வந்து முதுகு தைச்சு விடலாம்ல. சத்தியமா எனக்கு இத பார்த்தா முதுகு மாதிரியே தெரியல. நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல வர ஒரு ஜல ஜந்து மாதிரி தெரியுது. ஜானாவது பொந்தாவது அதெல்லாம் அப்படியா? முதல்ல நம்ம காதலை பத்தி உங்க அண்ணனுக்கு சொன்னியா இல்லையா? நம்ம காதலை பத்தி நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப ஒண்ணு நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நம்ம கல்யாணத்துக்கு ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். என்ன? சொல்லு 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 சொல்லு. ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ என் ராசா, இப்படி சொல்றதுக்காகவாது உனக்கு தைரியம் வந்ததே. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நீ உன் வீட்டுக்கு போயிட, நான் என் வீட்டுக்கு போயிடுறேன். அப்போ குழந்தை என்ன ஏத்து விட்டுக்கானுக்கு பெத்துக்கிறதா? ஏய் கோபி, எனக்கு கொல்லி போட்டுருவியா? விளையாடாதீங்க. எனக்கு பீடி பத்தவே தெரியாது, என்ன போய் கொல்லி போட சொல்றீங்களா? எல்லா பையலும் குழஞ்சு பேசுவான், வார்த்தானும் கொல்லி போட மாட்டான். கவலைப்படாத பெரியவரே, நான் போடுறேன். நீ பத்தி குச்சி ஓயா இருந்துகிட்டு நீ 10 தடவை கொல்லி போட்டாதான்டா என் உடம்பு பாதியாவது வேகும். இத்தனோடு உடம்புல எத்தனை ரோஷம். நான் போயிட்டு வரேன். ஏமா, அந்த காதர் பியூட்டி பார்லரை ஞாபகம் வச்சுக்கிட்டியா? எதுக்குப்பா இதெல்லாம்? கல்யாணம் வருது இல்ல, முகத்தை நல்லா வச்சுக்கிட்டா தானே 4 பேர் பார்த்தா வசீகரமா இருக்கும். அங்க போனா வேற ஒண்ணும் செய்ய மாட்டானுங்கம்மா, முகத்தை மாலிஷ் பண்ணுவானுங்க, முகத்துக்கு ஏத்த மாதிரி தலைய கலைச்சு விடுவானுங்க, அப்புறம் துணியெல்லாம் கழட்டிட்டு உனக்கு ஏத்த மாதிரி துணி போட கத்துக்குவானுங்க. சாரி, மன்னிச்சுக்கங்க. நீங்க டிராயர் போட்டுக்கிறத பார்த்து நான் சின்ன பையன் நினைச்சிட்டேன். மன்னிச்சிடுங்க. நான் முன்ன பின்ன இந்த இடத்துக்கு வந்தது இல்ல. எங்க அப்பா தான் காதல போய் பார்க்க சொன்னாரு. ஓ, காதல் சொன்னாளா நீங்க? வாங்க. ஏங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. இது ஒண்ணும் தப்பு இல்லையே. இதெல்லாம் ஒரு கலைக்கண்ணோட பாக்கணுங்க. என்னங்க? ஒண்ணு இல்லைங்க. இங்கேயே உட்காந்துக்கவா? என்னது? இங்கேயே வா. 4 பேர் மத்தியிலையா? நீங்க போங்க, எனக்கே வெக்கமா இருக்குது. உள்ள போலாம். கில்லடா பேரு. வேற ஆள புஷ்டியா? நீ வா, நான் ஒன்ன வரேன். கையேடுறா. எல்லாத்தையும் தூக்கி போட்ட. இனிமே வாழ்க்கையில நிர்வாண படம் வரையணுங்கிற எண்ணமே இது கிடையாதுங்கிற. இனிமே நீங்க கேட்டதுக்கு மேலேயே நான்
தரப்போறேன். ஐயோ இந்த திறந்த வெளியிலேயே வா. என் மனசு தரேன். நான் தான். நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசை மாறுவீங்கன்னு குழந்தைங்களும் எதிர்பார்க்கல. வை, இன்ஃபேக்ட் நானே எதிர்பார்க்கல. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. இந்த மாற்றம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கணுமேட்டு தான் உன் புடவையை கிழிச்சு இப்படி ஜிப்பாலுங்கியா தைச்சிருக்கேன். நீங்க எப்பவுமே இப்படி இருந்துட்டா எப்படி நீ அங்க நான் இங்க வா. நம்ம குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படிதான் இருக்கும். பீஸ் பீஸா போயிரும். நம்பவே முடியல. ஏண்டாடியா நீங்க சத்தம் போட்டு சொல்லாதப்பா. கேக்குறவங்க அம்மாவை பத்தி தப்பா நினைப்பாங்க. இத பாத்தீங்களா? என்னப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஓ கையெழுத்து போடுறீங்களா? நானா? எஸ் போடலாமா? குழந்தை ஹாஸ்பிட்டல் கேக்குதுல, போட்டு விடுங்க. நீ சொன்னா போடுறேம்மா. நீ போமா, நான் வந்து 2 ஜடை போட்டு விடுறேன். வந்துருங்க. கொண்டு விடுப்பா. பாருங்கப்பா. பாக்கலாமா? பாக்க முடியுமா இருக்கா? அக்கௌண்டன்சி பரீட்சையில 18 மார்க். போன முறை 27, இந்த முறை 18. 7-9 8-9. கொஸ்டின் பேப்பர் அவுட் இல்லையாப்பா? அடுத்த முறை கொஸ்டின் பேப்பர் எங்க பிரிண்ட் பண்றாங்க சொல்லு. அந்த அச்சு ஆபீஸே நம்ம விலைக்கு வாங்கிடுவோம். இதான் அஜீர்ணம் இருந்துச்சுன்னா மாத்திரை சாப்பிட ஏன் சத்தம் போடுறேன்? தேங்க் யூ டாடி. பை டாடி. ஐ வில் பை தி பிரஸ். டாடி இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் கல்யாணம். காலேஜ் போக வேண்டாம்னு பாருங்க. வேண்டாமா, போவே வேண்டாமா காலேஜ்க்குலாம். தேங்க் யூ டாடி. பை. வரீங்களா? ஆசைப்பட்டு கேட்டீங்களே எனக்கு 2 ஜடை போடணும்னு. போட்டுருவோமே. மல்லி, வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கும் பாருவுக்கும் நிச்சயதார்த்தமா. அதுக்குள்ள தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழிய பாத்துக்கடா. பிரபல சமையற்கலை நிபுணர் மாங்குடி முத்துவின் பேரனும் நாகலிங்கத்தின் மகன் மவுண்ட் மகாதேவன் ஆகிய நான் எனது புதல்வி திருநிறைச்செல்வி பார்வதியை மணமகன் மல்லியை பெற்ற விவரம் சொல்லவே இல்லையே. பெத்தது அவங்க அம்மா, பிரசவம் பார்த்தது ஆயா, பிறந்தது ஆஸ்பத்திரியில, ஆயுத கேசு. உனக்கு அறிவு இருக்கா? அவன் அநாத பையன், நான் எடுத்து வளர்த்த, என் பேரை எழுது. மவுண்ட் மல்லி உன்னோட வளர்ப்பு புள்ள. அவனை உன் பொண்ணுக்கே கட்டி வச்சா அண்ணனே தங்கச்சியை கட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடாது. உங்க எல்லாத்தையும் உள்ள விட்டதே தப்பு. அது இல்ல மவுண்ட், அவனை நான் தத்து எடுத்துக்கிட்டு உனக்கு தார வாத்து கொடுக்குறேன். எனக்கும் கொல்லி போறதுக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி ஆயிடுமே. சரியா மாத்தி எழுதி தொலை. எனது மகள் பார்வதியை கேளா கூனா குப்புசாமியின் தத்து புத்திரனான மல்லிக்கு. நிறுத்துங்க. பண்றீங்க மல்லி பையா ஒன்னே தாண்டா. என்ன வந்துருச்சு இவனுக்கு? தான் பேரே சொல்லிக்கிட்டு சும்மாரு மவுண்ட், அவன் உடம்புல யாரோ சாமி பூந்துகிட்டு இருக்கு. ஆமா, சாமி யாரு? சும்மாரியா? என்னடா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? மல்லி அப்பா உசுரோட இருக்கும் போதே உன்னை அனாதைன்னு சொல்றாங்களேடா. சொல்லுடா, நீ அனாதையாடா? சொல்லு குப்புசாமி. என்னடா இந்த அடி அடிக்கிறான்? சாமி ஒன்னு அடிக்கல, மல்லியே அடிக்குது. மல்லி அடிக்குதோ மில்லி அடிக்குதோ எனக்குலாம் வலிக்குது. இருங்க நான் கேட்கிறேன். சாமி நீங்க யாரு? இந்த ஊரு இல்ல பேரு? நான் மல்லியோட அம்மா, மானாமதுரை பங்கஜம். எது மானாமதுரையா? ஏன் சாமி, ரயில்வே ஸ்டேஷன்ல கேண்டீன் வச்சிருந்தானே ரங்கநாதன், அவன் உங்களுக்கு தெரியுமா? ஓய் மவுண்ட், சும்மாரியா? அவன் என்கிட்ட கடனை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். அவன் அட்ரஸ கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறேன். அட்ரஸ் கேக்குற நேரம் ஆயாது. சாமி, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? மல்லி பைய என் புருஷன் உசுரோட இருக்கிறப்பவே அப்பா செத்துட்டான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கானே. அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வந்தது வந்தீங்க, இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு போங்க. என்ன மல்லி பையா, ஊருக்கு போய் அவரை கூட்டிட்டு நீங்க கவலைப்படாதீங்க சாமி. பையனை அனுப்பிச்சு அப்பனை அழைச்சிட்டு வர சொல்றேன். நீங்க மலையேறிடுங்க சாமி, நீங்க மலையேறிடுங்க. காருக்கெல்லாம் லீவு, கைவிடுங்க. See you daddy. Okay. Have a nice time. Thank you. இதத்தான் ஒண்ணும் செய்ய முடியாது. Happy returns daddy. Thank you மா. அங்க பாருங்க. யாருமா அங்க? என் பொண்ணு அது. வைஃபா கூடாது இல்ல? இன்னைக்கு எல்லாருக்கும் லீவு கொடுத்து உங்க இஷ்டப்படி எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டேன். சரிதானே? எந்தவித தொந்தரவும் இல்லாம நீ நானும் தனியா இந்த வீட்டுல ஓடி ஆடி பண்ணணும் ஆசைப்பட்ட தரம் அந்த ஏற்பாடே பண்ணி சொன்னேன். சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்த நேரம் ஆகுதுமா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்லையா? வாய்க்கு ருச்சியா வெள்ள பணியாரம். நம்ம கல்யாணமாயி 25 வருஷம் ஆகுது. இதானமா இருக்கு. அதனால உங்களை நிக்க வச்சு இருட்டின பிறகு பெட்ரூம்ல, பாத்ரூம்ல, கண்ணு போட்டுக்கிறாங்க, மாடிப்படியில, அடுக்கலையில விதவிதமா போட்டோ எடுக்க போறேன். போட்டோ கள்ளி சப்பாத்தி போயிட்டு வந்துருவா நேரம். பாய். டாடா.
எப்படி எல்லாம் நடிச்சு உங்களை ஏமாத்த வேண்டியது வீடே வருகிறேன். கிளம்பும் போது தகவல் தரேன். ஹலோ, யாரு? துர்காவா? துர்கா கணத்துல வந்துட்டா. நாயாரா? திப்பு சுல்தான். விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு இந்த எருமாடு போல் விடுதலை விடுதலை விடுதலை. மாட்டிக்கிட்டே வேற ரூட்ல போட்டேனா? ஐயோ ஐயோ என்னங்க 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 இது வேஷம்? ஐயோ, என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சேமா. எப்படி ஆயிப்போச்சு? ஏன் ஏறீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? மொத்தமா கேக்குறியம்மா, ஒவ்வொன்னா வேணுமா? கொஞ்சம் யோசிக்க அவகாசம் கொடுமா. ஆமா, சாமி கும்பிட கோவிலுக்கு போனே, ஏன் இவ்வளவு சுருக்க வந்துட்ட? சாமி ஊருக்கு போயிட்டாரா? ஐயருக்கு தேள் கொட்டிருச்சு. அவனை பாம்பு போடுவான். இந்நேரமா பார்த்தா அவனுக்கு தேள் கொட்டணும். அதெல்லாம் விடுங்க, முதல்ல நீங்க எங்க கிளம்பிட்டீங்க அதை சொல்லுங்க. சொல்றேம்மா, சொல்றேன். சின்ன வயசுல படிச்ச ஒரு கதை ஞாபகம் வர மாட்டேங்குது. நீ சந்திரலேகா பாத்துட்டல? அதையும் நான் சொல்ல முடியாது. சொல்றேன். ஒரு ஊர்ல என்னது? உங்க அக்கா மகன் நம்ம சொத்துல பங்கு கேட்டு வர்றானா? அதுக்காக நீங்க தலைமறைவா போறீங்களா? என்னால நம்பவே முடியலையே. என்னால மட்டும் நம்பவாம முடியுது? ஏதோ தோணிச்சு சொன்னேன். அது கேட்டுச்சு சொன்னேன். இல்லன்னு சொல்லவா போறேன்? உங்களுக்கு ஒரு அக்காவா? ஆச்சரியமா இருக்கு. இல்ல, இருது அக்கா இருது. என்ன மாதிரியே இருக்கும், மீச மட்டும் கிடையாது. என் மேல நிறைய ஆசை உண்டு. அந்த காலத்துல நான் தொழில் தொடங்கினப்ப அக்கா தான் சங்கிலி அடமான வச்சு 300 ரூபாய் பணம் கொடுத்துச்சு. அந்த ரூபாயை வச்சுதான் சைக்கிள் கடையை தொடங்கினேன். அந்த 300 3000 ஆச்சு, 3000 30,000 ஆச்சு. ஒரு நாள் அக்கா பணம் கொடுன்னு கேட்டது இல்லமா? என்னவோ தெரியல, ஒரு நாள் என்ன பண்ணிச்சு, அடே இப்ப எல்லாம் பாசமா தாண்டா இருப்பீங்க, பணம் சேர்ந்துச்சுன்னா ஆளையே மறந்துடுவீங்கன்னு. எனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. அப்ப இருந்துச்சு வந்துச்சு, இப்ப என்னமா பண்ண முடியும்? வருத்தமா பண்ண முடியும்? ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்தேன். அடியர் கண்ட சொத்தில் பாதி அக்காவுக்கோ அவள் வாரிசுக்கோ போக கடவுதுன்னு எழுதிட்டேமா. இனிமே அழிக்க முடியாது மண்டி. நீங்க இத்தனை வருஷமா என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. மீதி பாதி சொத்து இருக்குது, அது உன் பேர்ல எழுதிடலான்னு பார்த்தேன். அப்புறம் உங்க அப்பன் சொத்து வேற வருமே. எனக்கு தெரியாது, உங்க அப்பன் சொத்து 8 லட்சம் ரூபாய் கடன் சொல்லிட்டு. அதை விடுங்க, நீங்க தலைமறைவா போயிட்டா பணத்தை கேட்டு வர விட்டுடுவானா? இதுவரை சொன்னதை நம்பிட்டியா? கவனமா கேட்டுக்கமா. நம்ம கல்யாணத்துக்கு கூட வராது எங்க அக்கா திடீர்னு இப்ப சொத்து கட்டு பையன் அனுப்புதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம 10 போறாம அதுக்கத்தான் நான் தலைமறைவா போறேங்கிறேன். பையன் வருவான், உங்களை யாரையும் அவனுக்கு தெரியாது. இப்படி சோறு போடு, இப்படி கொடுத்து பேசாத. காத்திருந்து பார்த்து கிளம்பி போயிருவான். இதுக்கு மேல என்னால முடியாது. கிளம்பிட்டோமா? எனக்கு ஒரே கவலையா இருக்கு. எனக்கு கூட ரொம்ப கவலையா இருக்கும். உனக்கு எதுக்குமா கவலையா இருக்குது? நீங்க எங்க போறீங்க? நான் எங்கேயாவது மைதானத்துல கூட ஆரம்பிச்சுக்கிறேனே. பேசாம நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஏதாச்சும் தங்கி சொத்து கட்ட வரவனுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சரி, கண்டது திங்காதீங்க. 5 முறை வச்சு கூட தூங்க மாட்டேன். தப்பு. தவறாம டெலிபோன் பண்ணுங்க. டெலிபோன் இருக்கிற இடமா பார்த்து தங்கிக்குங்க. பப்ளிக் புத்திலே ஒளிஞ்சுக்கிறேனே. உங்களை விட்டு பிரிய எனக்கு மனசே இல்லைங்க. எனக்கு மட்டும் உங்களை எல்லாம் விட்டு பிரியறதுக்கு மனசு இருக்குதாமா? இந்த மாதிரி சொன்ன அப்புறம் போக மாட்டேன் சொல்லிட்டேன். சரி அப்படி சொல்லாதீங்க. சரி, உனக்கா போறேன் போ. மணி அடிக்குது, நல்ல சகலம். டெலிபோன் நீ எடுமா. ஹலோ, துர்கா ஹியா. என்னது? நான் கிணத்துல விழுந்துட்டேனா? யார் சொன்னது? நான் இல்ல, வரேமா. அனாதேன்னு சொன்னாதான் நீங்க ஆதரவு தருவீங்கன்னு இத்தனை நாளும் போய் சொன்னேன். அப்பாரு நான் பட்டணத்துல படிக்கவே சம்மதிக்கல. பட்டணத்துக்காரங்கன்னா எப்போதும் குறைச்சுதான் பேசுவாரு. நான் போய் விவரம் சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறேன். அவரு பார்வை பார்த்து சம்மதம் சொல்லிட்டோம், உடனே தேதி வச்சிடலாம். கரெக்டா? வரங்க. அறிவு இருக்காடா உனக்கு? சொன்னதுதான் சொன்னீங்க, வேற ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி இருக்கப்படாது. உங்க அக்கா மகன் சொன்ன நான் யாரடா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? அரே, நான் யாரையாவது உங்க வீட்டுக்கு அனுப்ப அவன் இருக்கிற சொத்தையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டானா? ஏய், நான் என்னமோ என் வீட்டு பிரச்சனை மாதிரி துடியா துடிச்சிட்டு கிடக்குறேன், நீ கல்லு போட்டு ஆடிட்டு இருக்கிறிய. நீ இருக்கிற தைரியத்துல தான் மோகன் அந்த பொய்யே சொன்னேன். ஆமா, உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, பேச மாதிரி போய். அரே தண்டாளா, அவன் ஏற்கனவே வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கிறான்டா. அவனை நான் உன் வீட்டுக்கு அனுப்பிச்சேன், இருக்கிறது மொத்தமா சுருட்டிட்டு போயிடுவான். அப்புறம் நீயும் வீட்டுக்கு போக முடியாது, ஞாபகம் வச்சுக்க. அரே, இது என் சம்சாரம் ஒத்துக்க மாட்டாடா. சம்சாரத்துக்கு போய் இப்படி பயப்படுங்க? பக்கமா இல்ல உனக்கு? தூ தூ தூ. இதை நீ சொல்றியா? போகுது, நீ கோயிலு, உனக்காக நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன். ஏடா இல்லாதப்ப எப்படா கொண்டு போறேன்? நீங்க தாண்டா மவுண்டுக்கு தெரியாத ஏதாவது ஒரு ஆளை இங்க செட்டப் பண்ணி தங்க வைக்கணும். யாரு, உங்க அப்பனாவா? அதுக்குள்ள நான் ஏதாவது கடை துணி பிடிச்சி எங்கேயாவது ஓடிடுறேன். சரி, நீ கோவில்ல இரு, ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு சீக்கிரம் வரோம். என்னுடைய பத்திய பிரச்சனை உனக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் கண் கண்ட கடவுளா இருந்தா நான் தேடுற பையனை என் கண் முன்ன நிறுத்து. விநாயகா, நீ மட்டும் சக்தி உள்ள கடவுளா இருந்தா நான் நினைக்கிற மாதிரி ஒரு ஆளை என் கண் முன்னாடி நிறுத்து. ஓகே, எனஃப். ஓபன் யுவர் ஐஸ் அண்ட் டேக் கேம்பர்.
மோகனம் சால் தானே நீ? பப்பும் சால் தானே நீங்க? அதெல்லாம் தெரியாதுப்பா. மோகனம் சால் தானே நீ? மோகனா? இல்ல நான் மோகனா. சாரிப்பா, ஏதோ நான் தேடுற ஆளோ நீ நினைச்சிட்டேன். சாரி, நானும் அப்படிதான் நினைச்சேன். சாரி சாரி. சரி சரி சரி. நீ எதுக்கு ஆள் தேடுற? நீங்க எதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு ஆள் தேடுற சொல்லு. நான் ஆளை தேடல, ஒரு அப்பனை தேடிட்டு இருக்கேன். அம்மா பேசுவாங்க. என்ன வயசா? ஐயோ, நடிக்கிறதுக்கு ஒரு அப்பா வேணும், தேடிட்டு இருக்கேன் சார். நடிக்கிறதுக்கு அப்பனா? என்ன நாடக கம்பெனியா? சர்வர் கம்பெனி. சர்வர் கம்பெனில எதுக்கே நடிக்கணும்? என் தலை விதி. நாடகம் பேரா? ஆமா, நீங்க எதுக்கு பையனை தேடிட்டு இருக்கீங்க? உங்க சம்சாரம் வந்துருச்சா? எங்க எங்க எங்க? உங்க சம்சாரம் பெத்து கொடுக்கலையான்னு கேட்கலாம் வந்தேன் சார். அதுக்கு ஏன் 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 இப்படி பயப்படுறீங்க? பயம்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ரெஸ்பெக்ட். எனக்கு தெரியும் பயந்தா. அடே, என் சம்சாரம் அப்படித்தான்டா பயப்படுவேன். உனக்கு என்னடா படம்? ஐயோ, இந்தாங்க இங்க வந்தா இந்த நேரத்துல ஃபேக்டரியில ஏதாவது உடனே எழுதி வைக்கப்புறம். தம்பி, கொஞ்ச நேரம் நடக்கிறதையும் கண்டுக்காம அந்த பக்கமா திரும்பி நின்னுப்பா. கோவிந்தா கோவிந்தா. இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்து கோவிந்தா கோவிந்தாங்குது. மாத்த வேண்டிதான். என்னங்க கிரி, என்னங்க இது? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் தரையில உருள்றீங்களே. எந்திரிங்க எந்திரிங்க. எந்திரிக்கலாம் கூடாது, வேண்டுதலையா? உருள்றதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். அங்க பிரச்சனை இல்ல, அது மாதிரி. எதுக்குங்க? ஒண்ணு இல்லையா, என் சம்சாரத்துக்கு சித்தபுரம சோழிங்கபுரம் வர நான் அவளுக்காக உருண்டுட்டு வரதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். வரட்டா? ஐயோ ஐயோ, இது முன்னமே தெரிஞ்சிருந்தா போட்டோ எடுத்து பத்திரிகை எல்லாம் போட்டிருப்பேனே. இதெல்லாம் போட்டோ எல்லாம் எடுக்க கூடாதுயா. எங்க நீங்க எந்த ரூட்ல போறீங்க? ஏன் திருவள்ளூர் வழிதான் வழக்கம் போல. உந்தமல்லி பக்கம் வேண்டாங்க. சரி. புதுசா ரோட்ல தாறு போட்டிருக்காங்களாம். திருவள்ளூர்ல கூட்டம் வரவேற்பெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுங்களா? உருண்டுட்டு வரவன் எப்படியா எந்திரிச்சு மீட்டிங் எல்லாம் பேச முடியும்? மேடைய சரிவா கட்ட சொல்றேன். நீங்க உருண்டுகிட்டே மேல போய் பேசிட்டு உருண்டுகிட்டே கீழே இறங்கி வந்துடலாம். சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுங்களா? வயிற்றுல சோறு இந்த உருள முடியாதையா. நீ வேணா ஒரு காரியம் பண்ணு, தட்டுல பாலை வைக்க சொல்லு. முடிச்சுக்கிறேன். சரிங்க, வழிவிடு, நான் வரேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னங்க, வீட்டுக்கு போயிடாத. என் சம்சாரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு வச்சிடாத. ஐயோ, உனக்கு என்ன வியாதின்னு புரியுது இல்ல? அரைவெட்டி புடுங்க ஆரம்பிச்சிடும் வம்பு. அப்புறம் என்ன இங்க பார்த்தாவும் சொல்லிடாத. சரிங்க, வரட்டா? வழிவிடு. கோவிந்தோ. என்னங்க என்னையா? நீங்க எந்திரிக்க மாட்டீங்களே. எந்திரிச்சா வேண்டுதல வீணாப்படுமையா? நிச்சயமா எந்திரிக்க மாட்டீங்களே. முடியாதையா? இங்க பாருங்க. எந்திரிக்க முடியாது, பச்சை குதிரை தாண்ட முடியாது, வெறுப்பேத்தாத. இங்க பாருங்க. ஒண்ணுடா, வெறுப்பேத்தாத. போயா? இங்க பாருங்க. போயா போயாங்கறல்ல. ஆவி போயா, உள்ள விட்டு புரிஞ்சிட்டு போறானே. கனவுல கூட உங்க மாதிரி லைஃப் வராதான்னு ஏங்குறேன்னா நீங்க என்னடானா? பணம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். ஐ வில் கிவ் an opportunity. என் வீட்டுக்கு போ, எங்க அக்கா பையனா போ, அலுப்பத்தட்ட வர அங்கே இரு. ஓகே? அப்போ நீங்க? நான் எப்படியே ஜாலியா உருந்துக்கிட்டே. ஆளை பாரு. நான் உங்க வீட்டுக்கு போனேன்னா நீங்க என் வீட்டுக்கு ஏன் அப்பனா போய் உனக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ண பிடிக்கலன்னு சொல்லிடணும். கரெக்ட். சூரத்தேங்கா பைய புடி வரேன். இதுவரை கிடைச்சது அதுவே போதும். ஒரு தில்லு விட சூரத்தேங்காய் பொரித்தீங்கன்னு இப்படி ஒரு ஆசையா? பொறிக்கிறத புடிங்க தீங்கணும்னு உனக்கு எப்படி ஒரு ஆசையா? தம்பி, எனக்கு சின்ன வயசுல அல்பாயுசா போன பல பல ஆசிரியர் மனசுல இருக்கு. அழகா சாணம் போட்டு தரல உட்காந்துக்கணும். கேட்டாலும் எங்க வீட்டுல சிமெண்ட் தர கிடையாது. கல்சட்டில நிறைய பழையதை வச்சுக்கிட்டு கருவாட்டு குழம்பு அதானே தினமும் நான் அனுபவிக்கிறேன். தம்பி, எனக்கு காத்தாடி ஒண்ணும் பச்சை குதிரை தாண்டணும், நடுகுடு கிளித்தட்டு சலிப்பு தட்ட வர கமர்கட்டு இதெல்லாம் இருக்குதா வீட்டுல? இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கும்பலே இருக்காங்க. பாட்டு ஆட்டம் இதுக்கு என்ன பண்ணுவேன்? கொசு பாடிக்கிட்டே கடிக்கும், அது வழியில நீங்க ஆடிக்கிட்டே பாடலாம். ஐயோ, கொசு கடிக்கிறது நான் பேப்பர்ல படிச்சுதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆஹா, பழையது பச்சை மிளகா, கிளித்தட்டு கபடி, கொசுக்கடி, ஆல் இன் ஒன். தம்பி, நீ என்ன செய்யற? நீ இந்த புறம் போற, நான் அந்த புறம் போறேன். ஓகே? மல்லி மல்லி எங்க போனே தெரியலையே. மல்லி, என்னடா அப்பா இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனையை விட்டுட்டு போயிருக்காங்களேன்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? அவரு ஒண்ணு நல்லா ஏமாத்திட்டு போயிருக்காரு மம்மி. சே, அப்படி சொல்லாத. வர்றவனை எப்படி சமாளிக்க? இல்லடா இடியட், யார் வீட்டு டிரைவர் நீ? இப்படி பனே லுங்கியோட மார்க்கெட் போனா பாக்குறவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? மன்னிச்சுங்கம்மா, டிப்டப்பா கார்ல போய் இறங்கின காய்கறி வேலை எக்கச்சக்கமா சொல்றாங்க, கைய வைக்க விட மாட்டேன்றாங்க. இப்படி ஏன் வேஷம் போட்டு போனதான் வேற பேத்தே விடுறாருங்க, குசிறு தராருங்க. நான் மட்டுமா? மார்க்கெட்ல பல பணக்காரங்க இன்னைக்கு ஏழை வேஷம் போட்டு காரிச்சு சாதிச்சுக்கிறாங்க. பாப்பா, நீ தொலைஞ்ச. ஐயோ, நான் புள்ள புட்டிக்காரன், சத்தியமா என்ன பண்ண மாட்டோமா? இன்னில இருந்து உனக்கு 50 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி. கால் ஆல் தி பட்லர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ். ஏமா, என்னாச்சு உனக்கு?
வர்றவன் நம்மள பார்த்து பொறாம்பட்டு தானே பணத்தை கேட்டு வர்றான். அவன் நம்ம மேல பரிதாபப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு போக வைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் 10 நாள் லீவு. இங்க இருக்கிற கார் எல்லாம் வெளியே எங்கேயாவது எடுத்துட்டு போங்க. சோஃபா நாற்காலி எல்லாம் ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைங்க. ஓகே? இங்க இருக்க போறது கந்த துணி, கைத்து கட்டில், உடைஞ்ச பானை. நீங்க 2 பேரும் ஒரு செட்டு கத்தர் துணி வாங்கி போட்டுங்க. நோ பார்ட்டிஸ் அண்ட் நோ விசிட்டர்ஸ். வர்ற முன்னாடி நம்ம சாப்பிட போறது பழையது, பச்சை மிளகாய், வெங்காயம். வரவே இதெல்லாம் நம்பனாக்கா? அவன் கேட்டா என்ன சொல்லுவேன்? வீடு கடல்ல இருக்கு, ஃபேக்டரி லாஸ்ல இருக்கு, நகைங்க மார்வாடி கடையில இருக்கு. உங்க மாமா தலைமறைவா இருக்காரு. சொத்து தர ஆசை இருக்கு. ஆனா எங்க நிலைமை பார்த்த பிறகும் பணம் கேட்டா நீ ஒரு கிறுக்கு. தட்ஸ் ஆல். Attention! Stand at seat! Attention! Quick march! Left, right, left, right, left, right. Halt! அந்த மல்லி புயலோட அப்பனுக்கு கொடுக்கிற வரவேற்புல அவன் அப்படியே அசந்து போயிடணும். மவுண்ட் எல்லாம் வாடகை ட்ரெஸ். ஒரு பயலுக்காவது இடுப்புல நிக்கவே மாட்டேங்குது. எல்லா பயல்களுக்கும் இடுப்பே சரியில்லை. எத்தனை நாளைக்கு இந்த சித்திரவதை? பட்டணத்துல நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கிறேன். 5 ஸ்டார் ஹோட்டல் பட்லர்கள் பூரா இங்க இருந்து ஆகணும். உப்பு தரையே தெரியப்படாது. கம்பளத்தை போட்டு மூடு. வர்றவனாவது எனக்கு கொல்லி போடுறானா பாப்போம். அட ஏயா அலையிற? நீ வேணா பாரு. நீ செத்த பிற்பாடு இந்த ஊர்ல பாதி பேர் தீச்சட்டியை கொண்டாந்துக்கிட்டு நிக்க போறான். வெள்ளக்காரி மாதிரியே இருக்கு. பாருடைய அழகே போச்சு. வட கருப்பா. அப்பா, மல்லியோட அப்பனுக்கு என்ன பிடிக்கலனா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவீங்கல்ல? பிடிக்காம விட்டுருவனா? அவனுக்கு பிடிச்சா நான் சம்மந்தி, இல்லன்னா அவனுக்கு இங்கேயே சமாதி. ஐயோ, இந்த கிருஷ்ணகிரி பையன் அக்கா மகனை ஏற்பாடு பண்ணான்னு என்கிட்ட சொல்லிவிட்டு நான் திருப்பி வர்றதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்சிட்டானே. இவன் கூட பெரிய தொல்லையாக இருக்கு. ஐயோ, ஒருத்தரை வருத்தமா ஒரு டஜன் பேர் வந்து நிக்கிறானே. அட பாவிகளா. என்ன ராஜா, வீட்டுல உன் புருஷன் இருக்காரா? இருக்காரு. ஏன் கேக்குற? பிள்ளையார் கோயில்ல சூரக்கா விட்டேன். அத உன் புருஷன் வந்து பொறுக்குனாருடி. வாட் நான்சென்ஸ். அவர் ஏன் சூரக்கா பொறுக்குறாரு? மாடியில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. போன வை. பள்ளிக்கூட டிராமால வில்லன் ஆக்ட் பண்ணிக்கிறேன் சார். உள்ள விடல உதப்பான் போல இருக்கு. நான் நந்தகோபால தானே வர சொன்னேன். இருங்க, நான் சொல்லி கொடுக்கிற மாதிரி நந்தகோபால் ஒழுங்கா நடிக்கலன்னா அவன் தமிழ் சொல்லி உங்களை ஒருத்தர் கூட்டிட்டு போறேன். என்ன? நினைவு இருக்கட்டும். அவங்க உன்னை எப்படி மிரட்டினாலும் நீ பயப்படக்கூடாது. என்ன? இந்த வீடுதான் போங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீ அவங்க அக்கா மகன். நீ உள்ள வந்து எங்க என் மாமா, எங்க என் மாமான்னு மாத்தி மாத்தி விடாம இதையவே ஒரு வார்த்தை கேட்கணும். புரியுதா? அழாது கண்ணா, எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். டே வேது, நீயும் வேண்டிக்கடா. வேண்டிக்கிட்டேம்மா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா குடும்பத்தோட திருப்பதிக்கு நடந்து போய் உனக்கு மொட்டை அடிக்கிறதா நான் வேண்டிட்டு இருக்கேன். கருகருன்னு வளரும். மம்மி, அப்பா பத்தி அடுத்த செய்தி. கிருஷ்ணகிரியை பார்க்க முடியாது. அவர் மாடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. துர்கா, நான் தான் கிருஷ்ணகிரி பேசுறேன். என் பேரை சொல்லிட்டு யாரா மாடியில புந்து படுத்திருக்கானா என்ன? என்னங்க நீங்களா? நீங்க இன்னும் ஊருக்கு போகலையா? போல சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். சத்தம் கேக்குதா? நான் பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கேன் மதுரைக்கு. பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ல மதுரைக்கா? மதுரைன்னா அது பெங்களூர் எக்ஸ்பிரஸ் கார்டு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். வாடா போற வேலை உன்னை மதுரையில இறக்கி விட்டு போறேன்னாரு. மோகனை கொஞ்சம் கூப்பிடுறியா? மோகன் கூப்பிடுறாருப்பா. யாரு? சாரா மேடம். என்ன சோமாரி? சோமாரின்னு என்ன கூப்பிடுறது கூட எல்லாம் போயிட்டீங்களே சார். அடே, அந்த அக்கா பையனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேனே. முண்டா, ஏற்கனவே நான் ஒரு பையனை ஏற்பாடு பண்ணி அங்க அனுப்பி வச்சுட்டேன். எப்ப வேணா அங்க வந்து சேருவான். பேரு மல்லி, சுருள் முடி, சிவப்பு நிறம், கருப்பு சட்டை. ஐயோ ஆமா. மாமா, மாமா, எங்க என் மாமா? எங்க என் மாமா? நான் தானே உன் மாமா. மாமா, மாமா, மாமா. நீங்க சொன்னபடிதானே நடிக்கிறேன். பேசல வேற 5 பத்து வெளியே தூக்கி போடாதீங்க. மாமா. என்னடா இது? வெளியில இருந்து பார்த்தா கோட்டை மாதிரி இருந்துச்சு, உள்ள வந்தா பேய் பங்களா மாதிரி இருக்குதே. யாரப்பா நீ? நான் உங்க முதலாளியோட அக்கா பையன். சொத்து விஷயமா பேச வந்தேன். வாப்பா. இந்த வீடு நந்தவனமா இருக்கிறப்ப வந்துடக்கூடாதாப்பா? நான் தாப்பா உங்க மாமாவோட சம்சாரம். என்னங்க இது வேஷம்? நூல் புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு? அதாப்பா பிசினஸ். எது ஜவுளியா? சைக்கிள் ஃபேக்டரியில தரையில வந்த பணத்தை வச்சு ஆகாசத்துல பறக்க ஆசைப்பட்டாரு உங்க மாமா. விதி விளையாடி பிசினஸ் படிச்சிருச்சு. யாருது சிரிக்கிறது? விதி. விதி சிரிக்குது. பாவிப்ப
இப்படி குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொல்லவே இல்லையே. ஏன்பா இது வெளியில் சொல்ற விஷயமா? கடன் சுமை, எந்த நேரமும் ஜப்தி, அவமானம் தாங்க முடியாம உங்க மாமா தலைமறைவா போயிட்டார். நான் வருவேன் சொன்னார். அக்கா மகன் வருவா, கூட தொடக்கி வச்சுக்க. ஆரம்ப காலத்துல அக்கா சங்கிலி தான் சோறு போட்டுச்சு, மவ கழுத்துலின் சங்கிலி இருக்கும் இருக்கே, கேட்காமலேயே கழட்டி கொடுக்கிற கர்ண பரம்பரைன்னு சொன்னார். பஸ்ஸுக்காவது காசு கொடுமா. மம்மி இன்னைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா காலேஜ் விட்டே தொட்டுடுவாங்க. இருங்கப்பா, தம்பி இப்பதானே வந்திருக்காரு, எல்லாம் ஏற்பாடு செய்வாரு. அக்காபையா அக்காபையா அக்காபையா, இந்த மாசம் 26ஆம் தேதிக்குள்ள கோச்சுக்கு பணம் கட்டாதனால வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி கோச்சு உத்தரவு. எல்லாரும் வெளியில வாங்க. அக்கா வீட்டை ஜப்தி பண்ண வந்திருக்காங்க, நாமெல்லாம் வெளியே போகணுமா? ஐயோ வீட்டை விட்டு வெளியே தொட்டாங்களே, அவுட் ஹவுஸுக்கு தான் போகணுமா? தம்பி எங்களை காப்பாத்துப்பா, ஆம்பளை இல்லாத குடும்பம். நான் போயிட்டு வரேங்க. வாய் போய் என்ன அடக்கி வச்சுட்டானே, முன்ன பின்ன தெரியாத ஆசை பேச்ச நம்பி வந்தேனே. உனக்கு ஈவ இருக்கு இல்லையா? உறவு வேண்டாப்பா, ஒரு பொம்பளைய குடும்பத்தோட நடுத்தரவுல நிக்க வைப்பியா? நான் வரேம்மா. அப்பா ஒழிஞ்சா. எப்படி நம்ம செட்டப்? நாம அவுட் ஹவுஸ் போகாமலேயே அவனை துரத்திட்டேன் பாத்தீங்களா? டேய் மோள அடிச்சது போகுதா, எல்லாம் ட்ரெஸ் மாத்தி வீட்டுக்கு போகலாம். அப்ப நான் வச்சுக்கலாமா? அடிக்கிற அம்மா அங்க பாரு, ஓடுங்க ஓடுங்க. பணம் கட்டு வந்தது என்னவோ வாஸ்தவம் தான். அப்ப உண்மையிலேயே எனக்கு இந்த வீட்டு நிலவரம் தெரியாதுங்க. இப்ப நிலைமையை பார்த்த பிறகுதான் உங்க ஏழ்மையை நானும் பங்கு போட்டுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மாமா திரும்பி வர வரைக்கும் நீங்க குடிக்கிற கூழியை நானும் இல்ல நான் குடிக்கிற கூழியை உங்களுக்கு தரதா தீர்மானம் பண்ணிட்டேன். வாங்க எல்லாரும் அவுட் ஹவுஸ்க்கே போலாம். குதிரை வந்துருச்சு. மல்லி வேற ஆள செட்டப் பண்ணி அனுப்பிச்சிட்டானா? சம்பந்தி வந்தாச்சு, வேட்டு விடுங்கடா. பாப்பா பாப்பா, என்ன அவங்க வந்திருக்காங்க. எவங்க? அதான் அவங்க. எவங்க? ஐயோ ஐயோ சொல்லி தொலைச்சிட்டு. தொட்டாதீங்க. சாரி ராதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 7 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனவங்கள எவ்வளவு நேரம் எதிர்பார்க்கறது? இடையில கொஞ்சம் வேலை. உங்களுக்கு வேலை, எனக்கு ட்ரீம். ஏய் என்ன ட்ரீம்? சொல்ல முடியாது, சென்சார் பண்ணணும். ஆம்பளை பொம்பளை ஒன்னா சேர்ந்துட்டா போதும், பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. செஞ்சதெல்லாம் ஆறி போகுது, வாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாமே. முதல்ல சாப்பிட வாங்க, அப்புறம் மணிக்கணக்கா பேசுங்க. எங்களுக்கெல்லாம் சாப்பாட்டு வேலை முடிஞ்சாதான் நிம்மதி. இனிமே சாப்பிட வேண்டியதுதான், இல்லைன்னா அது கோச்சுக்கும். ஓகே. காலேஜ் லைஃப் எப்படி இருக்கு? இட்ஸ் ஓகே. ஓ, இவ்ளோ ஐட்டத்தையும் எங்கடா செஞ்சா? இவளான்னு கேளுங்க. போங்க பாப்பா, உங்களுக்கு எப்பவுமே கேலிதான். என்ன பார்த்தா என்ன பொம்பளை மாதிரியா தெரியுது? நோ நோ நோ, சரியான ஆம்பளை, ஹெர்குலிஸ் பரம்பரை. அது யார்? அது ஹெர்குலிஸ்? அதெல்லாம் உனக்கு தெரியாது. பாப்பா சொல்லிச்சு நீங்க வருவீங்கன்னு. நானே செஞ்சது. சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க. ராஜாத்தி, டைம் எவ்வளவுன்னு சொல்லு. அதான் அடிச்சுதே 9. தண்ணி குடி. ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது, ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது. நீங்க சாப்பிடுங்க. யோ, என்னைய ஜொல்லு ஒழிக்கிட்டு பாக்குற? இந்த உலக்கையிலே அடிச்சு கொன்னுடுவேன். அதெல்லாம்
இத்தனை கஷ்டப்பட்டு குத்துறையே. என்னையா குத்தாத, நீ குத்துறது என்ற நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கு. தூக்காத, குத்தாத, சுத்தாத, சுத்தாத. ஏயா நீ சுத்துறது என் தலையை சுத்துற மாதிரி. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. இங்க ஒண்ணு வருது, என்ன பண்ண போதோ. என்னையா தீட்டிக்கிட்டே வர? இல்ல, சேவ் பண்ணும் போது ஒருத்தர் தப்பிச்சுட்டாரு. அதுக்கு இங்க வந்தா? அதான் உன் வீட்டு வழியா வந்தாரான்னு பாக்க வந்து. எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. இங்க ஒண்ணு இருக்கு, வேணா இழுத்துட்டு போ. இருக்கா? அது என்ன நாயா இழுத்துக்கிட்டு போறதுக்கு? ஓ, நாயரு. ஆமா, இவன் பெரிய நாயர். யோ, இங்கே இருக்க, போய்கோடா. யோ நாயரே, எந்தா? நான் தொழில் செஞ்சு ரொம்ப நாளாச்சு. என் தொழிலே மறந்துடும் போல இருக்கு. அதனால உன்னை கூட்டிக்கிட்டு போய் உட்கார வச்சு சேவை பண்ண போறேன். அதுக்கு இந்த திருவாண்டம் கிடைச்சதா? அதல்ல. அல்ல என்னது? அதை நீங்க எடுத்துக்கிட்டியா? யாருத? யார் எடுத்துக்கிட்டா என்னையா? என்ன வேலை செய்ய விடுங்க. குட்டிக்கு டிராவல் கொடுக்காத, போய். என்னது? வீடு பூட்டி இருக்கு. இங்க போயிருப்பாங்க. எழுத்து விட்டு சரசா கிட்ட கேட்டு பாப்போம். நம்ம கேப்பையா? அட பேப்பையில நீ இன்னும் திருவனந்தபுரம் போய் சேரலையா? இங்க இருக்கு வந்த? அது அல்ல, என் கண்ணம்மா பால் வாங்கிட்டு வர சொல்லுச்சு. யானி விட வந்து சரசன் நான் பால் பண்ணைய வச்சிருக்கு. அது அல்ல, நீ குத்தி இத்தனை கஷ்டப்பட்டு குத்துறது யான் ஹெல்ப் செய்ய. அதுக்கு இருக்க உடம்புக்கு ஊருக்கே குத்தி கொடுக்கும். நீ ஒண்ணும் ஹெல்ப் செய்ய வேண்டாம். ஹெல்ப் இதுல இங்கிலீஷ் வேற. ஆல் த லாங்குவேஜ் ஐ வில் ஸ்பீக். பிச்சிருவேன் பிச்சு. ஏமா வீடு பூட்டி இருக்க, சாவி எதுவும் கொடுத்துட்டு போனாங்களா? இதை எவ்வளோ தாக்கோல் சாவி? என் வீட்டு சாவி உங்ககிட்ட எப்படி? திருவாண்டம் மை ஹவுஸ் கீ. அடே கொன்னுருவேன், ஓடுறா. யான் இருக்கு நிலையில் யான் ஓட முடியுமா? இப்படி சுருண்டே போயிடுறேன். உருண்டே போ. ஐயப்பா போறான். ஐயப்பா ஏத்தி இருக்கான்ல, சுருளுவான். ஏமா எங்க போயிருக்காங்க? அவங்க 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டாங்க. சினிமாவுக்கு? நேரம் கிட்ட நேரத்துல யாருக்குமே தெரியாம அடுத்த வீட்டுக்குள்ள போந்துட்டானா? இந்த மாதிரி விஷயத்துல என்கிட்ட கேட்டா வழி சொல்லி கொடுத்துருப்பேன்ல. யோ, நான் மத்தியானத்துல நிக்கிறேன்ல, சீக்கிரம் சிறப்பக்கூடியா. பேசாம வாங்க சார், எல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்குவோம். என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்கவே முடியாது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். இன்ஸ்பெக்டர் ஐயா, பாக்கெட்ல ஊறுகாய் தயார் பண்ணி தெரு தெருவா கடையா ஏறி இறங்கி வித்துக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு பாட்டிலா தயார் பண்ணி பாரிகளுக்கு அனுப்புற பெரிய கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரை போய் திருடங்க கோஷ்டில சேர்த்துட்டீங்களே, இது நல்லா இருக்கா? அடுக்குமா, அவரை விட்டுடுங்க ஐயா.
இவன் தான். ஏண்டா களவாணி போய் மவன என்ன ஆட்ற? என்ன என்னமோ பார்த்தன்னு சொன்னியாமே, என்ன எப்படா உனக்கு தெரியும்? பிறந்ததுல இருந்தே உங்களை தெரியும். பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு தெரியுமா? பிரசவம் பார்த்திருப்பா. சும்மா இருங்க. உங்க அண்ணனா? உன் தம்பி, என் மச்சான். கபோதி போயல என் பொண்டாட்டிய தொடுற. யாரா நீ? யூ அப்பா. என்னடா? நம்ப புள்ள. என்னப்பா இதெல்லாம்? அம்மா அது என்ன சார் அது? ஆயிரமா சம்பாதிக்கிற டான்சர் இப்படி அசிங்கமா நடந்துகிட்டு. இதுல என்ன சார் அசிங்கம்? அப்சல்யூட் லவ். பாருங்க, நான் ஒரு பொண்ணு மேல இது இந்த பொண்ணு தான் சார் தான். இந்த பொண்ணு மேல தான் இதுவாயி சார் வீட்டுல கயிறு போட்டு ஏறிட்டேன். சாரி. ஏண்டா ஊர்க உலகநாதா, உன் மகனே நான் திருடன்னு பிடிச்ச போலீஸ்ல படிச்சேன். உங்க பொண்ணு தானா எங்க புள்ள மனசு திருடுனது? ஏண்டா எனக்கு ஒரு பையனும் உனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா 2 பேரும் சம்பந்தி ஆயிடலான்னு அப்பவே பேசிட்டோம்ல. அது இப்ப பலிக்க போகுதுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம். நீங்க ஒண்ணும் எழுதிராதீங்க. நாங்க கல்யாண பத்திரிக்கை எழுதணும் சார். சார், இன்ஸ்பெக்டர் சார், நாங்க 2 பேரும் சேர்றதுல நீங்க எவ்வளவு பெரிய அங்கமா இருந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. Thank you very much sir. Thank you. அம்மா, சாரி. அம்மா, எப்படி பொண்ணு? பொண்ணுக்கு என்னடா எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கா? ஐயோ, அப்பா கிட்ட சொல்லாதீங்க, அடுத்து ஊர்கா போட்டுருவாரு. ஏன் சுரண்டீங்க? சும்மா. இவன் இருக்கானே அறிவு கட்ட வண்டி. உங்க புள்ள தானே? வாய மூடுறி. வாயை மூடிக்கிட்டு எப்படிங்க சாப்பிடுறது? அது இல்லடி. வேற எது? போலீஸ் ஸ்டேஷன்ல ஊருகா உலகநாத மகன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதையே இவங்கிட்ட சொல்லி இருந்தா இவ்வளவு சங்கடங்கள்லாம் வந்திருக்குமா? ஆமா, நீங்க தம்ம தூண்டி எலுமிச்சங்கால ஊர்கா போடுவீங்க. அத கௌரவமா உலகம் பூரா சொல்லிக்க முடியுமா? ஏண்டா உனக்காக பெலாப்பழத்துல ஊருகா போட முடியுமா? அப்படியும் ஊர்கா தான் போடுவீங்களா? கௌரவமா ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. என்னடா ஊருகா கேவலமா பேசிக்கிட்டு இருக்க நீ? நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்டா அப்படி அப்புறம் முள்ளே சண்டை போடுறீங்க? கரண்டியை கீழே போடுறா ஊர்கா. கரண்டி எடுத்துட்டு போயிடுவேனா? இந்தா நீயே வச்சுக்கோ. இல்ல எனக்கு வேண்டாம், அவனே வச்சுக்கிட்டான். அடவிடமா அவனே வச்சுக்கிட்டான். எப்படியோ பழைய ஸ்நேகிதக்காரங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. கல்பனாவுக்கு தான் மதன்னு கடவுளே முடிவெடுத்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒருத்தர் மனமாற விரும்பிட்டாங்க. என்னம்மா எந்திரிச்சிட்டேன்? வெக்கமா? இல்லம்மா, ஒரே புளிப்பு. எது? இந்த ஊருகதான் உப்பு போடல. புளிக்குதா? நமக்கு போட்டியா ஒருத்த ஆரம்பிச்சிருக்கான்ல, அதாங்க இது. என்னது அவளுக்கு புளிக்குது உனக்கு விக்குது? நம்ம ஊருகா தாங்க. போலி நம்ம லேபிள எவனோ திருடி இதுல ஒட்டி இருக்கான். அதாங்க புளிக்குது. அதுல நம்ம ஊர்கா பாட்டுல 10 அஞ்சு வைப்போம், சாப்பிடட்டும். ஒரே கிளுகிழுப்பு. என்னது கிளுகிழுப்புன்னு பையனை காணோம்? பொண்ணு துப்ப போயிருக்குல்ல, துணைக்கு போயிருப்பான். துப்புறத வாங்குறதுக்கா? சும்மா இருங்க. ஏடே கள்ளத்தின்னா. அடேயா, யார பார்த்து அடே கிடன்னு மரியாதை தான் பேசுற? அத அல்ல, எடான்னா எடா போட்டான். இத சொல்றதுக்கா திருவனந்தபுரத்துல இருந்து 5000 அடிச்சுட்டு இங்க வந்திருக்க? வேண்டாம். புரிஞ்சா சரி. சின்ன சனி வந்து இன்னைக்கு சந்திர வெட்ட பாக்குறாங்க, அதனாலதான் இப்படி. நீங்க உங்க வீட்டை பாருங்க. போடா. ஏய், கோவப்படாதடா. ஏய், அப்படியே கப்ப கிழங்கால குத்திடுவேன். தலைய பாரு, சப்பி போட்ட பணங்கொட்ட மாதிரி. அத அல்ல, இது சப்பி போட்ட பணம் கொட்டா. ஐயோ, அதத்தாண்டா நானும் சொன்னேன். என் உயிரை வாங்குறதுக்குன்னே திருவனந்தபுரத்துல இருந்து வந்திருக்கிய. ஏ சின்ன, 4 பெரியவங்க சின்னவங்க வர்ற இடமாச்சே, கொஞ்சம் மரியாதை இருக்க கூடாது? காலை தூக்கி மேல வச்சுக்கிட்டு இருக்க. ஏன் காது ஏன் மேல வச்சிருக்கேன்? ஓ மேல வச்சிருக்கேன். இஷ்டம்னா இரு, இல்லைன்னா போயா. வெட்ட வெடியில் இவங்கிட்ட போய் வாயை கொடுத்தேன் பாரு, எனக்கு நல்லா வேணும். நீ என்ன என்கிட்ட வாயை கொடுத்தா உனக்கு என்ன வேணும்? நீங்க ஒண்ணு கவுண்டர் சத்தம் எங்களுக்கு கேட்கும். அயோக்கிய பயல்களா, ஆடு இல்லைன்னா தான் மரியாதை குறைவான செய்கை எல்லாம் செய்வீங்களே. நான் அப்பவே வந்தா கேட்கல. இருடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். காலு மேல காலையா போடுறேன். யார அவன் புதுசா இருக்கிறான், என்னமோ கோழி மாதிரி பாக்குறானே. திருவாண்டம் எந்த சேட்டன் ஆடுறான்? யாரு? 1000 500? ஏய், அவர் லட்சம்டா, லட்சம். என் கிளாஸ்மேட் பல வருஷமா சாப்பிடுறான். என்னையா சொல்றான்? ஏய், அவர் கவுண்டரு. சேட்டா